போராட்டம்னா நாங்களே உங்களுக்காக போராடிட்டு இருந்தா ஒரு பய கவனிக்க மாட்டேங்கிறான். என்னமோ நாங்கள் வேணும்னே எங்களுக்காக பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க ஊருக்குள்ளே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிள்ளை குட்டிகளோட எதிர்காலம் நல்லா இருக்குமா நீங்களும் போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார், வலியுறுத்தியிருக்கார் பெற்றவங்களை. யார் அவர்? பெற்றவங்களை எதுக்கு வலியுறுத்துறாரு, என்ன சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் தான். இப்போ என்னன்னா மும்மொழி கொள்கைகள் வேணாம், புதிய கல்விக் கொள்கையை இங்கே கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஒன்றிய அரசு தரப்பில் பட்ஜெட் நீ இதை ஒத்துக்கிட்டாத்தான் உனக்கு பட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு பெரிய சண்டை சச்சரவாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்டா உங்களுக்காக நாங்கள் காட்டு கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், உங்கள் பிள்ளைங்களுக்காக தானே போடுறோம், பெற்றவங்க நீங்களும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. இப்போ 5ஆம் கிளாஸுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வச்சா அவன் ஃபெயில் ஆகிட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவன் மனசு என்ன பாடுபடும்? 5ஆவது படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியுங்கிறேன். அதனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நம்ம தான் எடுத்து சொல்லணும். தம்பி இந்த மாதிரி 5ஆம் கிளாஸில் பொது தேர்வு வைக்கலாமான்னு கேட்டால் வேணாம்னு சொல்லு அப்படின்னு நீங்களே எதிர்ப்பு தெரிவிங்க. பெற்றவங்க நீங்களும் எதிர்ப்பு குரல் கொடுத்தாதான் முதல்வர் உங்களுக்காக போராடிட்டு இருக்காருல்ல அந்த போராட்டத்திற்கு வலு சேரும். அதனால் நீங்கள்லாம் எதிர்ப்பு சொல்லணும். நீங்கள் பாட்டு கமுக்கமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புள்ள எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்னு எல்லாரையும் கமான் கமான்னு கூப்பிட்டுக்கிறாரு அன்பில் மகேஷ் அவர்கள். சொல்கிறேன் நான், தயவுசெய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். அப்படி கேள்விகள் கேட்க போது தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும், இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம். படிக்கக்கூடிய 1,29,00,000 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகின்றோம். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்கத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு, அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவர்களை ஊக்கப்படுத்துகிறதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்லுகிறார் என்று சொல்லும்போது எனக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷரை எனக்கு ஏற்றுகிறார்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். பெற்றவங்க நான் வைக்கின்ற வேண்டுகோள், தயவுசெய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி 5ஆவதுல ஃபெயிலாக உங்கள் பிள்ளை ஃபெயில்னு நீ ஒத்துக்க அப்படின்னு தயவுசெய்து கையெழுத்து வாங்க, தயவுசெய்து எதிர்த்து கேள்வி கேளுங்கள்.